அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த போர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதில் அமெரிக்கா பண்ணுறது கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லைங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னார், அங்கே உள்ள ஆட்சி சரியில்லை, ஈரானோட ஆட்சி சரியில்லை, அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே ஆட்சி செய்கிற தலைவரே சரியில்லைன்னு தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து ஈரான் தலைவரை கொண்டாங்க. ஓகேங்களா? அவர் இறந்ததுக்குன்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்த லீட்ரு வரவங்க அவங்களையும் நாங்கள் கொல்லுவோம், அவங்களையும் சாவடிப்போம். உங்களுக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஈரான் வந்து சின்ன நாடு, அவங்க தயாரிக்கவே கூடாதுங்களா? எல்லா குட்டி குட்டி நாடுகளுமே அவங்கவுங்க பாதுகாப்பாக தான் எதிர்பார்ப்பாங்க. அது பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த அணு ஆயுதங்கிறத யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் தட்டி கேட்கலாம். சரி, ஓகே, அமெரிக்கா நீங்கள் ஈரான் சுப்ரீம் லீடரை கொண்டுட்டீங்க, இப்போ அடுத்த தலைவரையும் கொள்ளுவீங்கன்னா நீங்கள் எந்த நோக்கத்தோடு இருக்கீங்க? ஈரானில் உள்ள அங்கே கச்சா எண்ணெய் அங்கேருந்து தான் எடுத்து எல்லா நாடுகளுக்குமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு அங்கே ஆட்சியில் உள்ளவங்களாம் பிரச்சனை இல்லை. என்னென்னா அதெல்லாம் ஒரு ரீசன். என்னன்னா இந்த கச்சா ஆயில் அங்கேருந்து ஈரான்லேருந்து வர்றதெல்லாம் உங்கள் யூஎஸ்சி அமெரிக்கா கண்ட்ரோலில் வரணும், நம்ம சொல்கிறது தான் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. இது கேட்குறதுக்கு ஒரு நாடு கூட இப்போ வரைக்கும் வரல. ஈரான் போட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி போட்டு மக்களை அடிக்கிறீங்களே. ஃபஸ்ட்டு ஒரு 116 குழந்தைகளை கொன்னீங்க, இப்போ அடுத்தது மக்களை கொன்னீங்க. இதெல்லாம் கவுன்ஸா? மக்கள் உயிர் என்னங்க உங்களுக்கு இன்னும் என்னையே பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஈரானில் மட்டுமே 2444 பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. இந்த இவ்வளோ மக்கள் அங்கே உள்ள வளத்தையும் அழிக்கிறீங்க, அங்கே உள்ள மக்களையும் அழிக்கிறீங்க. இவ்வளோ தான் அழித்து உங்களுக்கு என்ன தாண்டா கிடைக்கும்? அவங்களோட ரத்தத்தெல்லாம் சுரண்டி உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? உங்கள் நாடுக்கும் பாதிப்பு, அவங்க நாடுக்கும் பாதிப்பு, இஸ்ரேலுக்கும் பாதிப்பு. ஏன்டா ஒரு நாடு வளர்ந்து வருது, வளர்ந்து வர வளத்தையும் அழிக்கிறீங்களே, என்ன?